வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, அரசியல் கோட்பாட்டின் விவாதங்கள். அ அரசியல் அறிவியல் பாடத்துல அரசியல் கோட்பாடுகள் பற்றி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது, அரசியல் கோட்பாட்டின் விவாதங்கள். அ அரசியலை பொறுத்த அளவுல, அரசியல் அறிவியல் பாடத்தை பொறுத்த அளவுல பல்வேறு கோட்பாடுகள், விதிமுறைகள், நெறிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. பல அரசியல் விஞ்ஞானிகள், அரசியல் சித்தாந்தவாதிகள், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, மாக்கியவெல்லி போன்ற பல்வேறு அரசியல் தத்துவ ஞானிகள், பல்வேறு விதமான கோட்பாடுகளை அரசியல் அறிவியலுக்கு கொடுத்துள்ளனர். அது காலத்தை பொறுத்து மாற்றத்தோடு அ பழங்காலம் முதல் தற்போதைய காலம் வரை பல்வேறு அரசியல் கோட்பாட்டினை நாம் பார்க்கலாம். அந்த கோட்பாடுகளினுடைய விவாதங்கள் என்ற தலைப்பு தான் இந்த யூனிட்ல நாம பார்க்கக்கூடிய பாடம். அதுல என்ன மாதிரியான கருத்துருக்களை நாம் பார்க்க இருக்கிறோம்னா, ஜனநாயகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்புல தான் நம்ம விவாதிக்க போறோம். அதாவது ஜனநாயகம், பொருளாதாரமும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்து, அதுல குறிப்பா பொருளாதார வளர்ச்சி அடைவதில் ஜனநாயகம் எவ்வாறு பங்களிக்கின்றது என்றதை தான் பார்க்கிறோம். இதுதான் இந்த கன்டென்ட். இந்த தலைப்பு இன்னைக்கு நாம முழுவதுமாக அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். அந்த ஜனநாயகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பதுல என்னென்ன மாதிரியான கன்டென்ட் பார்க்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஜனநாயகம் என்றால் என்ன? பொருளாதாரம் என்றால் என்ன? இவை இரண்டும் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது? அதனுடைய வளர்ச்சியை எட்டப்படுகிறதா? எட்டப்படவில்லையா? என்பதை பத்தி தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் தலைப்புல பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த அரசியல் கோட்பாட்டு விவாதங்கள்ன்ற அடிப்படையில 2 விதமான மாற்று கருத்துக்கள் உள்ளன. அந்த கருத்துக்களை தான் விவாதிக்கிறோம். அது என்னன்னா, ஜனநாயக பொருளாதார வளர்ச்சியும் ஒத்துப்போகவில்லை. ஜனநாயகமும் பொருளாதார வளர்ச்சியும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படவில்லை, ஒத்துப்போகவில்லை. அதாவது பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு ஜனநாயகம் துணை புரியவில்லை. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல சில அரசியல் தத்துவங்கள், கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜனநாயகம், பொருளாதார வளர்ச்சியும் ஒத்துப்போகின்றன. ஜனநாயகம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளது, ஒத்துப்போகின்றது என்பதை பற்றி சில அரசியல் விஞ்ஞானிகள் தங்களுடைய கோட்பாட்டின் மூலம் விளக்குகின்றார். இதை தான் நாம இன்னைக்கு விவாத பொருளாக எடுத்து இந்த தலைப்புகள்ல ஜனநாயகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் விவாதிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பொதுவா அரசியல் அறிவியல் அப்படின்னும் போது, ஒரு நாட்டினுடைய அரசும் அரசாங்கமும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அரசியல் அறிவியல் பாடம். அந்த அரசியல் அறிவியலை பொறுத்த அளவில் பல்வேறு விதமான கோட்பாடுகள் உள்ளன என்பதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதுல இந்த ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை. அரசினுடைய பல்வேறு வடிவங்கள் இருக்கு, பல்வேறு தோற்றங்கள்ல இருக்கு. அது தலைவராட்சி முறை, மக்களாட்சி முறை, ஒரு குழுக்களின் ஆட்சி, பிரபுக்கள் ஆட்சி, ஒரு குறிப்பிட்ட இனத்தவரின் ஆட்சி. இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த ஆட்சி முறைகளை நாம பார்க்கலாம். அதுல ஜனநாயகம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதாக, மக்களின் தேவைக்கு, மக்களினுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, மக்களினுடைய உணர்வுகளுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க முறை தான் இந்த ஜனநாயகம் என்பது. குறிப்பா இந்தியாவுல மற்றும் இங்கிலாந்துல இந்த மாதிரியான மக்களாட்சி முறையை நாம இப்போதும் நம்ம குறிப்பா இந்தியாவுல நம்ம அதை இந்த செட்டப்ல தான் வாழ்ந்துட்டு வர்றோம். மக்களாட்சி முறையை பின்பற்றி ஆளக்கூடிய அரசாங்கத்தின் குடிமக்களாக நாம் இன்று செயல்பட்டு வருகிறோம். அந்த ஜனநாயகத்தில் நமது பங்கும் உள்ளது. நாம் எல்லாம் டெமோக்ராட்டிக் பீப்புள், டெமோக்ராட்டிக் சிட்டிசன், மக்களாட்சி குடிமக்களாக நாம இன்று வலம் வருகிறோம். அப்படி ஒரு அரசாங்க முறையிலே சிறந்த முறையாக கருதப்படுவது இந்த
மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஜனநாயகம் எவ்வாறு பொருளாதார வளர்ச்சியை ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வளர இது துணை நிற்கிறது, இல்ல துணை நிற்கவில்லை என்றதுதான் இந்த விவாதம் இன்னைக்கு தலைப்பு. அதுக்கு முன்னால நாம ஜனநாயகம்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜனநாயகம் என்பது ஜனம் என்றாலே மக்கள். நாயகம் என்பது வந்து ஒரு ஆளுமை, ஒரு ஆட்சி, ஒரு அ தலை ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். மக்களினுடைய நிர்வாகம், மக்களினுடைய ஆட்சி. அதான் ஜனநாயகம். இது பொதுவாக நாம சொல்லக்கூடியது. அ இதையே வந்து நாம மக்களால் ஆட்சி செய்வது, ரூல்டு பை த பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிக்கு பேரு தான் மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் என்று வரையறுத்து கூறலாம் பொதுவாக. இதில் பல்வேறு அரசியல் கோட்பாட்டாளர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளனர் ஜனநாயகம் என்பதற்கு, மக்களாட்சி என்பதற்கு. அதில் குறிப்பாக எல்லோராலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, சிறப்பானதாக கருதப்படுவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்களுடைய கருத்துக்கள். அது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் அதை நாம் இந்த இடத்துல ஜனநாயகம் என்பதை பற்றி சொல்லும்போது சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அதாவது இது வந்து ஜனநாயகம் என்பது மக்களுடையது, மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களுக்கானது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜனநாயகம் என்பது, இந்த ஆட்சி என்பது மக்களுடையது, மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களுக்கானது. இதை இந்த மாரி சுருக்கமாக சொல்லலாம். இன்னும் கூட சொல்லலாம். மக்களால், மக்களுக்காக, மக்களால் ஆட்சி செய்யப்படுவது மக்களாட்சி என்று சொல்லுவாங்க. அதுதான். இந்த ஆட்சி என்பது மக்களுக்கானது. இந்த அமைப்பினை மக்களே உருவாக்கிக் கொண்டார்கள். இது வந்து முழுவதுமாக யாருக்காகன்னும்போது மக்களுக்காக. இத தான் வந்து ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனநாயகம் என்பதற்கு பொருளாக அவர் தன்னுடைய சொந்த தத்துவத்தை எடுத்துக் கூறியுள்ளார். இந்த ஜனநாயகம் என்பது எப்போது இருந்து இருக்குது? இந்த முறை, இந்த அரசியல் அமைப்பு முறை, இந்த மக்களாட்சி ஜனநாயக முறை எப்போது இருந்துன்னா, கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்து வருகிறது. 2500 ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்த ஒரு அரசியல் பழமையான முறையைத்தான் நாம இப்ப பின்பற்றி வருகிறோம். மக்களாட்சி என்றால் என்னன்னா, மெஜாரிட்டி பீப்பிள் என்ன சொல்றாங்களோ, அதுதான் வந்து முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது பெரும்பான்மை மக்களுடைய முடிவு என்பதைத்தான் மக்களாட்சி பொருளாக நாம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கருத்தாகும். கிமு 5ஆம் நூற்றாண்டில் ஏதென்ஸ்ல முதல்ல இது உருவாகுது. ஏதென்ஸ் நகரம் இருக்கு. அது வந்து பழமை வாய்ந்த ஒரு நகரமாக உள்ளது. அந்த காலகட்டங்களிலேயே இந்த மக்களாட்சி கருத்துக்கள் அன்றே பேசப்பட்டுள்ளது என்பதைத்தான் இந்த இடத்துல நாம சொல்றோம். அதுல இந்த ஜனநாயகம் என்கின்ற வார்த்தை, இந்த பொருள், அந்த பெயர் சொல்லுக்கான காரணம் எவ்வாறு உருவாகியது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கிரேக்க நாட்டினுடைய அங்கிருந்த கருத்துக்களின் அடிப்படையில உருவானது தான் இந்த ஜனநாயகம். கிரேக்க மக்களினுடைய அடிப்படை கருத்துக்கள் இருந்து வந்தது தான் இந்த ஜனநாயகம் என்பது. இது வந்து 2 கிரேக்க வார்த்தையினுடைய தொடர்பு சொல். டெமோஸ் அண்ட் கிரட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் டெமோக்ரசி அப்படின்னு ஆங்கிலத்துல பின்னால கிரேக்க மொழி என்பது ஆங்கிலத்துல டெமோக்ரசின்னு மாறுது. டெமோஸ் கிரட்டோஸ் என்றால் என்னன்னா, டெமோஸ் என்றால் மக்கள், கிரட்டோஸ் என்றால் சக்தி. மக்கள் சக்தி, மக்கள் ஆட்சி என்பது. மக்களுக்கான ஒரு அதிகாரம், மக்களுக்கான ஒரு சக்தி, மக்களுக்கான ஒரு ஆட்சியைத்தான் நாம இந்த ஜனநாயகம் என்று சொல்கின்றோம். அந்த மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி, அதான் ரூல்டு பை த பீப்பிள் அப்படின்னு சொன்ன மாரி, மக்களுக்கான ஆட்சி, மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சியைத்தான் நாம ஜனநாயகம் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மக்களாட்சி பல்வேறு வகையிலேயும் கொண்டுள்ளது. குறிப்பாக 3 வகைகளாக நாம சொல்லலாம். மறைமுக மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இது வந்து பொதுவா 2ஆவே நம்ம பிரிச்சுக்கலாம். ஷார்ட்டா எப்படின்னா, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி.
நேரடியான மக்களாட்சி என்றால் என்னன்னா, மக்கள் அதாவது ஒரு குடிமக்கள், ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அந்த அரசாங்கத்தில நேரடியாக தொடர்பு கொண்டு, நேரடியாக பங்கெடுப்பது. அரசியல் செயல்பாடுகளில் மக்கள் நேரடியாக பங்கு பெறுவதற்கு பேர் தான் நேரடி மக்களாட்சி. இது வந்து எங்க இருக்குன்னா, இந்த மாரி சிஸ்டம், இந்த நேரடி மக்களாட்சி சிஸ்டம் அப்படின்றது வந்து எங்க இருக்குன்னா, இன்னைக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டுல அவங்களுடைய அரசியலமைப்புல ஒரு சிறந்த ஒரு கூறாக அந்த நேரடி மக்களாட்சி என்பது இன்றும் செயல்பட்டு வருகிறது. ஏன் அங்க அந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய பரப்பு, மக்கள் தொகை எல்லாமே கொஞ்சம் அந்த நேரடி மக்களாட்சி காரணிகளுக்கு உகந்ததாக அந்த சிஸ்டத்த அடாப்ட் பண்றதுக்கு வசதியாக இருக்கிறதுனால, அவங்க அந்த நேரடி மக்களாட்சி சிஸ்டத்த சிறப்பா இதுவரைக்கும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா அதே இது பிற நாடுகள்ல இருக்க முடியல. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய நிலை, கலாச்சார ரீதியாவோ, இல்ல நிலப்பரப்பு ரீதியாகவோ, இல்ல மற்ற வேரியேஷன்ஸ் மற்ற வேறுபாடுகள் மூலமாக இந்த நேரடி மக்களாட்சி முறையை அவங்கனால பின்பற்ற முடியல. அங்கெல்லாம் மறைமுக மக்களாட்சி நடைபெறுகிறது. மறைமுக மக்களாட்சி என்றால் என்னன்னா, மக்கள் தங்களினுடைய பிரதிநிதிகள் மூலமாக ஆட்சியில் பங்கு பெறுவது. அ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வைத்து அரசாங்கத்தில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக அரசிடம் பெறுவது பேர் தான் இந்த மறைமுக மக்களாட்சி என்பது. இது வந்து எடுத்துக்காட்டாக நாம் இந்தியாவ கூட சொல்லலாம். இந்தியாவுல பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சார ரீதியான மாற்றங்கள், வேறுபாடுகள், மொழி, இனம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இவை எல்லாவற்றையும் இணைத்து செயல்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அரசாங்க முறை எதுன்னா, இந்த மக்களாட்சி முறை தான். அது நேரடி மக்களாட்சியாக நாம செய்ய முடியாது. ஏன்னா ஜனத்தொகை அதிகம், மக்கள் தொகை அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்துல, நாம வந்து காலதாமதம் ஏற்படும். பல்வேறு சிக்கல்கள் உருவாகும். அதனால இந்த பிரதிநிதித்துவ ஆட்சியை நாம பின்பற்றி வருகிறோம். அந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம ஆட்சியில் பங்கெடுப்பது. அதுதான் வந்து இந்த மறைமுக மக்களாட்சி என்பது. இந்த மறைமுக மக்களாட்சிக்கு சிறந்த உதாரணம் நமது இந்தியா. நாம அத அனுபவிச்சுட்டு வர்றோம். அந்த அரசியல் முறையில் வளர்ந்து வருகிறோம், வாழ்ந்து வருகின்றோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக மக்களாட்சி என்பது இந்த 2 வகைகளும் எவ்வாறு அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக உள்ளது? அல்லது எவ்வாறு ஒத்துப்போகின்றது? இல்ல ஒத்துப்போகவில்லை என்பதுதான் வந்து வாதம். இதுக்கு முன்னால ஜனநாயகத்தை பொறுத்தளவுக்கு தாராளவாத ஜனநாயகம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பொருளாதாரம் வளர்ச்சின்ற அடிப்படையில பேசப்படுவதனால, தாராளவாத கொள்கையை நாம இந்த மக்களாட்சியோடு இணைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. அதுக்கு முன்னால தாராளவாதம் என்றால் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். தாராளமயமாக்கல் என்பது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு அரசியல் சித்தாந்தம். ஒரு பொருளாதார ரீதியான அரசியல் சித்தாந்தம். இது வந்து பொருளாதார, சமூக, அரசியல் வளர்ச்சியில முன்னேற்றம் அடைய செய்வதற்காக கூறப்பட்ட ஒரு அரசியல் கோட்பாடு தான் தாராளவாதம். எப்படின்னா, ஒரு நாட்டினுடைய சமூக, அரசியல், பொருளாதார ரீதியில் மாற்றங்களை கொண்டு வர புதுமையான விஷயங்களை செய்வதற்காகவும், ஊக்கப்படுத்துவதற்காகவும் பேசப்பட்ட ஒரு கொள்கை தான் தாராளவாத கொள்கை. அந்த தாராளவாதம் என்பது வந்து ஜனநாயகத்தோடு எவ்வாறு அரசியல் அமைப்போடு, அரசியல் செயல்பாடுகள்ல தாராளவாத கொள்கை எவ்வாறு இந்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகிறது, ஒத்துப்போகின்றது, ஒத்துப்போகவில்லை என்பதை பற்றி தான் நம்ம இதுல பார்க்கிறோம். அதாவது மனிதனுடைய உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை வெளிக்கொண்டு வருதல், இல்லை பாதுகாத்தல். பொதுவா தாராளமயமாக்கல் என்பது வந்து இந்த சமூக, பொருளாதார, அரசியல் வளர்ச்சியில் முன்னணி பெறுவதற்காகவும், மனிதனுடைய உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை செயல்படுத்துவதற்காகவும்,
சொல்லப்பட்ட ஒரு அரசியல் கோட்பாடு தான் தாராளவாத கோட்பாடு. அததான் நாம இப்ப தாராளவாதம் என்றால் என்ன என்ற ஒரு பொருள்ல பார்க்கிறோம். இந்த தாராளவாத ஜனநாயகம் வந்து பிரதிநிதி ஜனநாயகம் என்ற அடிப்படையில, அத இன்னொன்னு கூட கிளாசிக்கல் தாராளவாதம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அரசியல் அமைப்புக்கு வடிவமைப்புக்கு பேர் தான் தாராளவாத ஜனநாயகம். அ ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இதுவும். இந்த அரசியல் ரீதியாக ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை தாராளமயமாகக் கொண்டு செயல்படும் அரசாங்க வடிவமைப்புக்கு பெயர் தான் தாராளவாத ஜனநாயகம் என்பது ஆகும். இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? தாராளவாதம் ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள மட்டும் நாம இங்க பகிர்ந்துக்கலாம். ஆ முறையான பொதுவாக சட்ட விதிகள் அடிப்படையில அரசியலமைப்பு அரசாங்கம் அமைக்கப்படுதல். அதாவது ஒரு முறைப்பட்ட எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோருக்கும் தேவைப்பட்ட ஒரு பொதுவான சட்ட விதிகளின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பை தான் நாம இந்த தாராளவாத ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சமாக கருதுகிறோம். ஏன்னா, அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஏன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது வந்து பொருளாதாரம். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்புக்கு முக்கியமானது ஜனநாயகம். இது 2யும் சரியான முறையில கொண்டு போணும். இதுக்கு ஒரு பொதுவான சட்ட விதிமுறைகள் அமைப்பை வைத்திருக்கக்கூடியது வந்து முக்கியமான சிறப்பம்சமாக இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அடுத்து அரசியலமைப்பின் மூலம் சிவில் உரிமைகள் மற்றும் தனியார் உரிமைகளுக்கு உத்தரவாதம். அதாவது உரிமைகளை தனிநபருக்கோ இல்ல அரசாங்கத்திற்கோ அது பயன்படுத்தும்போது அரசியலமைப்போடு உத்தரவாதம் பெற்றிருக்கணும். அதுதான் வந்து உண்மையான உரிமை, உண்மையான சுதந்திரம், உண்மையான மக்களாட்சி என்று சொல்லுவோம். அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளைத்தான் நாம் அடிப்படை உரிமைகள் என்போம். உரிமை மீறல் என்று சொல்லலாம். அதிலிருந்து ஏதாவது நம்மளுக்கு தவறுகள் இழைக்கப்படும்போது. அந்த அடிப்படையில அரசியலமைப்பின் மூலம் சிவில் உரிமை, அதாவது சட்ட உரிமைகள், சிவில் உரிமைகள்னா இந்த இடத்துல சட்ட உரிமைகள். சட்டத்தால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் மற்றும் தனிநபர் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது இந்த தாராளவாத ஜனநாயகம். இந்த கோட்பாடு வந்து. அதனால வந்து நாம இவங்களுக்கு இவங்க இந்த தாராளவாத கோட்பாட்டாளர்கள் சொல்லப்படும் முக்கியமான அம்சங்கள்ல இந்த தனிநபர் உரிமையும், இந்த சிவில் உரிமையும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக நாம் பார்க்கிறோம். நிறுவன துண்டாடுதல் மற்றும் காசோலை மற்றும் இருப்புகளின் அமைப்பு. இது வந்து பொருளாதார ரீதியான ஒரு கருத்து. ஒரு நிறுவனத்தினுடைய வரவு செலவு, அதனுடைய பொருளாதார சட்ட விதிமுறைகள் என்ன மாதிரி இருக்கோ, அதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து இந்த தாராளவாத ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சங்கள்ல அது ஒண்ணு. அடுத்ததா உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. உலக அளவுல ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தா அவங்க வாக்களிக்கலாம். அந்தந்த நாட்டினுடைய வாக்காளராக அவங்க இருக்கலாம். அந்த ஒரு கோட்பாடு இந்த தாராளவாத ஜனநாயகத்துல சொல்லப்படுகிறது. அதுபோக ஒரு நபர் ஒரு வாக்கு போன்ற கொள்கையை கொண்ட ஒரு தேர்தல் வழக்கமாக வைத்திருக்கிறது. ஒரு குடிமகனுக்கு ஒரு வாக்கு அந்த அரசாங்கத்துல பயன்படுத்திக்கலாம். அதேபோல வயது வந்தோர் வாக்குரிமைன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டிய பின் அவர் ஒரு வாக்காளராக அந்த நாட்டினுடைய பிரஜையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் அதை வைத்து அரசாங்கத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை பெறுகிறார். இது வந்து அடுத்த ஒரு சிறப்பான அம்சமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து தேர்தல் தேர்வு மற்றும் கட்சி போட்டி வடிவில் அரசியல் பன்மைத்துவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது கட்சி அடிப்படையில, கட்சி வடிவமைப்புல போட்டியிட்டு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் பன்மைவாதத்தை தான் அடுத்த ஒரு தாராளவாத ஜனநாயகத்தினுடைய முக்கிய அம்சமாக கொண்டுள்ளது இந்த கோட்பாடு. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு அம்சங்கள்ல அடுத்ததாக ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் நலன்கள் அரசாங்கத்திலிருந்து சுதந்திரத்தை அனுபவிக்கும் ஆரோக்கியமான சிவில் சமூகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா,
இந்த சட்டம் சார்ந்த சமூகம் சுதந்திரத்தை ஆரோக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. யாருகிட்ட இருந்துன்னா, அரசாங்கத்திடமிருந்து. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் என்பது நம்ம குடிமக்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய ஒரு குடிமக்கள், தனது சுதந்திரத்தை சட்ட விதிப்படி அரசாங்கத்திலிருந்து பெற்று, சுதந்திரமாக தனது தேவையை பூர்த்தி செய்து கொண்டு, அடிப்படை தேவையோடு பிறரிடத்தில் நாகரீகமாகவும், கௌரவமாகவும் நடத்தப்பட்டு வருகின்றதுக்கு பேர் தான் அந்த சுதந்திரம் என்பது. இது ஒரு சிறப்பு அம்சமாக இந்த தாராளவாத ஜனநாயகத்தினுடைய கொள்கையாக கோட்பாட்டுல முக்கிய அம்சமாக கருதலாம். அடுத்து ஒரு முதலாளித்துவ அல்லது தனியார் நிறுவன பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படின்ற அடிப்படையில முதலாளித்துவம் பற்றி கட்டாயம் பேசியாகணும். அப்ப அந்த முதலாளித்துவமோ அல்லது இல்ல ஒரு தனியார் நிறுவனமோ, ஒரு பொருளாதாரம் அந்த சந்தை எவ்வாறு இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட விதிமுறை, அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட ஒரு விதிமுறையோடு, அததான் வந்து கோடுகளோடு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலாளித்துவ அல்லது தனியார் நிறுவன பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னா, சந்தை கோடுகளுடன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முறைப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தையில இவ்வளவுதான் விக்கணும், இவ்வளவுதான் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை வந்து அரசாங்கத்தால விதிக்கப்பட்டு, விலை நிர்ணயம் செய்யப்பட்டு, அந்த சந்தைப்படுத்துதல் அங்கு நடைபெறுகிறது. அப்ப தாராளவாதம் என்பது வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை எட்டப்படுவதற்காக இந்த ஜனநாயக முறையில வழங்கப்பட்டுள்ள இது ஒரு விதமான சிறப்பு அம்சங்களாக நாம இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப பார்த்தது எல்லாமே ஜனநாயகம், மக்களாட்சி. அப்ப மக்களாட்சினாலே வந்து உங்களுக்கு அரசியல் சுதந்திரம் வந்துரும், பொருளாதார சுதந்திரம் வந்துரும், சமூக சுதந்திரம் வந்துரும், கலாச்சார சுதந்திரம் இருக்குது, கல்வி, மருத்துவம், பண்பாடு, கலை, இப்படி எந்த விதமான சுதந்திரத்தையும் நீங்கள் அடையலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கையில பொருளாதாரம் என்பது சிறந்ததான ஒரு முக்கியமான அம்சம். நாம கிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரத்திலே பொருளாதார சுதந்திரம் முக்கியமானது. ஏன்னா ஒரு பொருளாதாரத்துல அவங்க வந்து அங்கீகாரத்தோடு இருந்தாதான் அந்த ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு நாடா இருக்கட்டும், ஒரு நல்ல பவர்ஃபுல் கண்ட்ரியாக உருவாக முடியும். ஒரு நாட்டினுடைய எழுச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு காரணம் பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியமான அம்சம். அப்படிப்பட்ட அந்த பொருளாதார அம்சம் என்பது வந்து ஜனநாயக முறையில இருக்கும்போது இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடையும். பொருளாதாரத்தினை மக்களாட்சி முறைப்படி செய்தால் சுதந்திரங்கள் அங்கு அதிகமாக இருக்கும், தொழில் அதிகமாக பெருகும். அதே போல மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களை சிரமத்திற்கு ஆளாக்காத விலைகளோடு பொருட்கள் இருக்கும். அதுதான் வந்து இந்த தாராளவாத ஜனநாயகத்தின் அடிப்படையில சொல்லப்படுகின்றது இங்க. அடுத்து நாம பார்க்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி. அடுத்த கான்செப்ட் வந்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரம்னா முதல்ல என்னன்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படைக்கு தேவை என்பது சில விஷயங்கள் இருக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இப்ப இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவை. பேசிக் நீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 3 தான். இதுல முக்கியமானது உணவு. உணவு இல்லையேல் உயிர் இல்லை. உணவு இல்லாம நம்மனால உயிர் வாழ முடியாது. உடை இல்லாம இருந்துடலாம். இருக்கிற இடம் இல்லாம இருந்துடலாம். காலப்போக்கில் அதுக்கான நிலையை நாம் உருவாக்கிக்கலாம். ஆனா பொருளாதாரம் உணவு இல்லாமல் நீங்க எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட முடியும்? அப்ப பொருளாதாரம் என்பது வந்து மிக முக்கியமான ஒண்ணு. உணவு எப்படி வரும்னா பொருளாதாரம் இருந்தாதான் உணவு பெற முடியும். அதுதான் அந்த அடிப்படை தேவையிலிருந்து வரக்கூடிய ஒரு டூல் தான் வந்து பொருளாதாரம் என்பது. அப்ப அந்த பொருளாதாரத்தை நாம் வளர்ச்சி அடைய செய்வது. பொருளாதார வளர்ச்சி என்றால் என்னன்னா, பொருளாதாரத்தினுடைய தந்தை ஆடம் ஸ்மித் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பொருளாதாரத்தை பற்றி நிறைய விஷயங்கள். அப்ப ஒரு நாட்டினுடைய செல்வம் காலப்போக்கில் அதனுடைய நிலையிலிருந்து வளர்ந்து போவதுதான் பொருளாதார வளர்ச்சி. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயல்முறை, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது, அந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறது, இப்படி மாறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே போவது பேர் தான் பொருளாதார வளர்ச்சி.
இந்த பொருளாதார வளர்ச்சியை மையமாக வைத்துதான் ஒரு நாடு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது சிறந்த நாடாக, வளர்ந்த நாடாக, உயர்ந்த நாடாக நிற்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2ஆம் உலகப் போர்ல ரொம்ப நசுக்கப்பட்ட ஒரு நாடு. ரொம்ப வீழ்ச்சி அடைந்தது பொருளாதார ரீதியாக. ஆனால் இன்றைக்கு அது பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில சிறப்பாக உள்ளது. காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கடின உழைப்பு மற்றும் பொருளாதார கொள்கை, அங்க இருக்கக்கூடிய வளங்கள், குறிப்பா மக்களினுடைய அரசாங்கத்தினுடைய உழைப்பு தான் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது எல்லா நாட்டிற்குமே மிக முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்தில் வளர்ந்தால் மட்டுமே அந்த நாடு வல்லரசாக ஆக முடியும். பொருளாதாரம்னா என்னன்னா, எல்லா விதமான பொருட்களையும் கையில் வைத்திருக்க வேண்டும். ஆயிலா இருக்கலாம், உணவுப் பொருட்களா இருக்கலாம், இல்ல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களா இருக்கலாம், அணு ஆயுதங்களா இருக்கலாம், அறிவியல் வளர்ச்சியா இருக்கலாம். இப்படி எல்லாம் சேர்ந்தது பொருளாதாரம். இது எல்லாத்துலயுமே பொருளாதாரம் வளர்ந்திருக்கணும். ஏதாவது ஒரு துறையில குறைந்திருந்தாலோ, இப்ப உக்ரைன் மாதிரியான நாடுகள்ல நடத்தக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடுகள் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா, அங்கிருந்து ஒரு தடை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும். வளங்களையும் நாம் வைத்திருக்கணும். அதுதான் உண்மையான பொருளாதாரம். அது மேன் பவர்ல இருந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை பயன்படுத்தி ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு பாடுபட வேண்டும். சில கோட்பாடு கொள்கைகள் இருக்கு. புதிய பொருளாதார கொள்கை, பழைய பொருளாதார கொள்கைன்னு நம்ம நிறைய பார்க்கிறோம். இந்த பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு காரணி வளர்ச்சிக்கு. அப்படிப்பட்ட அந்த பொருளாதார எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது? அதுதான் அந்த ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பல்வேறு இன்னோவேட்டிவா வரக்கூடிய கோட்பாடுகளோ அல்லது வரக்கூடிய அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. சரி, அந்த பொருளாதார வளர்ச்சி எதனை அடிப்படையாக கொண்டு வளரும்? அது எவ்வாறு பாதிக்கும்? எந்தெந்தெல்லாம் வளர்ச்சி அடைய வைக்கும்? எந்தெந்த காரணிகள் அதை பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சில நம்ம கருத்துக்களை இப்பதில் நாம பார்க்கலாம். இதுல ஒரு 5 விதமான காரணிகள் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக சொல்றோம். இதையே நம்ம அரசியல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவான கான்செப்ட் இந்த 5 இப்படி இருந்தால் வளரும், இவ்வாறு இருந்தால் வீழ்ச்சி அடையும் என்பதுதான் கான்செப்ட். இயற்கை வளங்கள் முதல்ல, நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்லக்கூடிய இயற்கை வளங்கள், உள்கட்டமைப்பு, தொழிலாளர்கள், தொழில்நுட்ப வசதி, இறுதியாக அரசியல் நிலைத்தன்மை. இந்த 5 முக்கியமான காரணிகள் எதுக்கு? பொருளாதார வளர்ச்சிக்கு இல்ல பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணங்களா இருக்கக்கூடியவை. அப்ப இயற்கை வளங்கள், நாம இந்த பூமியில பார்க்கும்போது பல்வேறு விதமான வளங்களை நாம பார்க்கிறோம். அது மண் வளமா இருக்கலாம், கடல் வளமா இருக்கலாம், மலை வளமா இருக்கலாம், காற்று வளங்களா இருக்கலாம், ஆற்றல் வளங்களா இருக்கலாம். நிறைய விதமான வளங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எவ்வாறு உள்ளது? ஆரோக்கியமான வளங்களாக இருக்கின்றதா? மாசடைந்து இருக்கின்றதா? இல்ல இயற்கை வளங்கள் எந்த அளவிற்கு அந்த நாட்டினுடைய மக்கள் தேவைக்கு உகந்ததாக, போதுமானதாக இருக்கின்றதா? எவ்வாறு அதை முறைப்படுத்தி நாம செய்யலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். முதல்ல இயற்கை வளம் சரியா இருக்கணும். அந்த இயற்கை வளம் பாதிக்கப்பட்டாலோ, அந்த இயற்கை வளத்தோடைய தன்மை மாறினாலோ பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியாது. இதுதான் முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக. இந்த இடத்துல பாசிட்டிவா நம்ம பார்க்கணும்னா, பொருளாதார வளர்ச்சியை வளர்வதற்கு, பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு முக்கியமான காரணி என்னன்னா, இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை வளம் அதிகமா இருந்தா, அது முறையான வளங்களாக இருந்தா, அதை அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும். அதே போல உள்கட்டமைப்பு, அந்த பொருளாதார ரீதியாக ஒரு அரசாங்கம் எவ்வாறு கொள்கை கோட்பாடுகளை கட்டமைப்பு செய்துள்ளது, அது எவ்வாறு அரசு அதை கண்காணிக்கின்றது, அதை கையாளுகின்றது, பொதுமக்கள் எவ்வாறு
அதில் அக்கறையோடு செயல்படுகிறார்கள்? எவ்வாறு முறையான பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது என்பது இப்படி பல்வேறு கோணங்கள்ல நம்ம உள்கட்டமைப்பு என்ன மாரி அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை, அந்த வளங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது? அதை பொறுத்து வளர்ச்சி அடையும். அதே சமயம் வீழ்ச்சி அடையும். அடுத்து முக்கியமானது தொழிலாளர்கள். வளங்கள் மட்டும் இருந்தா போதாது. அந்த வளங்களை கையாள்வதற்கு, வளங்களை எடுத்து செல்வதற்கோ, அதை முறைப்படுத்துவதற்கோ அரசாங்கம் சட்டம் போடலாமே தவிர, அதை செயல்படுத்துவது தொழிலாளர்கள். அப்ப தொழிலாளர்கள் கண்டிப்பாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைவதில் அவர்களுடைய பங்கு உள்ளது. தொழிலாளர்களுடைய உழைப்பே பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம். அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமும் தொழிலாளர்களாகவே மாறலாம் சில நேரங்கள்ல. அப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியம், தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தொழிலாளர்கள் நலன் காக்கக்கூடிய திட்டங்கள், தொழிலாளர்களுடைய குடும்பம் சார்ந்த திட்டங்கள், தொழிலாளர் குழந்தைகள் கல்வி சார்ந்த திட்டங்கள், இப்படி பல்வேறு விதமான சட்ட திட்டங்களை அரசாங்கம் செய்து கொடுக்கும்போது, தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் தொழிலை சிறப்பாக செய்யும்போது, அந்த உற்பத்தி என்பது கூடும். உற்பத்தி கூடும்போது பொருளாதார வளர்ச்சி என்பது அடையும். பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் அந்த நாடு நன்கு சிறப்பாக வளரும். அடுத்ததாக தொழில்நுட்பம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வளம் என்னன்னா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி. உதாரணத்துக்கு நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூட புத்தகங்கள்லயோ, பிளாக் போர்ட்ஸ்லயோ எழுதிட்டு இருந்த காலங்கள் இருக்கு. அதுல அட்வான்ஸ்டா நாம என்ன பார்க்குறோம்? இந்த மாரி வீடியோ வகுப்புகள் மூலமாக, ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக ஒருத்தரை ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்குறோம். இதுதான் அந்த அறிவியல் வளர்ச்சி என்பது நாம அனுபவிச்சுட்டு வர்றோம். இந்த இந்த ஜெனரேஷன் தான். இந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு பின்னால ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப இது பொருளாதார ரீதியாக, பொருளாதார அந்த இயற்கை வளங்கள்னு சொன்னோமே, அந்த தொழிலாளர்கள்னு சொல்றோமே, அந்த உள்கட்டமைப்பு இவர்கள் எல்லாத்திலயும் இந்த தொழில்நுட்பம் எவ்வாறு தாக்கத்தை உருவாக்குகிறது? ஒரு ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு உற்பத்தி செய்யும் திறன் என்பது தொழிலாளர்கள் கையில் இருந்தாலுமே, தொழிலாளர்கள் கையாளப்படுகின்ற அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக உற்பத்தி பெருகும். அப்போ தொழிலாளர்களை வைத்து தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடும். அதே சமயத்தில் அவர்களுடைய கையாளுதல், தொழில்நுட்பத்தினுடைய தோல்விகள், தொழில்நுட்பத்தினுடைய வீக்னஸ் இருக்கிற பட்சத்துல அதே பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய காரணிகளாகவும் மாறும். அடுத்து எல்லாமே நாம சொன்ன மாரி முக்கியமான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது. அரசியல் நிலைத்தன்மை. நான் பொதுவா மக்களாட்சி நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வரும். அரசு மாறும். அரசு நிலை மாறும். ஒரு சில நிலைகள்ல நிலைத்தன்மை சரியா இல்லாம கூட போகலாம். அப்போ ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் பொருளாதார திட்டங்களை கொண்டு வரக்கூடியது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், ஒரு நாட்டினுடைய அரசு. அப்ப அந்த அரசு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நிலைத்தன்மை, நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டியோட இருக்கணும். அப்பதான் அவங்க கொண்டு வர திட்டத்தை அவங்கனால அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எடுத்து சென்று அந்த வளர்ச்சியை அடைய வைக்க முடியும். அததான் சைமன் என்று சொல்லக்கூடிய அரசியல் அறிவியலாளர் சொல்லுவாரு. பொது நிர்வாகத்துல மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி நாம் அடைய வேண்டிய இலக்கை சிறப்பாக அடைவதற்கு பேர் தான் நல்ல நிர்வாகம் என்றும், அது பொருளாதார வளர்ச்சி என்றும் சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி செயல்படும் பட்சத்துல அரசு கொண்டு வரக்கூடிய சில திட்டங்கள், அரசினுடைய ஊக்கப்படுத்துதல் இவை எல்லாமே கட்டாயமான தேவை. அப்ப அந்த அரசாங்கமே நிலையில்லாத தன்மையில் இருக்கும்போது கொண்டு வரக்கூடிய பாலிசி, அந்த திட்டங்கள், கோட்பாடுகள் சென்றடையாது. பொருளாதார வளர்ச்சி அடைய வாய்ப்பில்லை. நிலைத்தன்மை இருக்கிற பட்சத்துல வளர்ச்சி அடையும். நிலைத்தன்மை இல்லாத சூழ்நிலை வரும்போது
கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியாது. அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணியாக மாறும். இந்த 5 முக்கியமான விஷயங்கள நாம இதுல பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக பார்க்கிறோம். ஆனால் இந்த 5ம் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணிகளாக நாம பார்க்கலாம். அந்த மாரியான சூழ்நிலையிலும் இதை நாம கொண்டு செல்லலாம். இப்பதான் நம்ம கான்செப்ட்க்கு வர்றோம். ஜனநாயகமும் பொருளாதாரமும், அதாவது ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சியும். பொருளாதாரம் என்பது வேற, பொருளாதார வளர்ச்சி என்பது வேற. பொருளாதார வளர்ச்சி என்பது ப்ராசஸ்ல இருக்கக்கூடியது. பொருளாதார வளர்ச்சி என்பது செயல்பாட்டுல இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒத்துப்போகின்றதா? இங்க ஒத்துப்போகவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல் தத்துவ கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சிக்கு ஜனநாயகம் நல்லது அல்ல என்று சில நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஜனநாயக முறையை பொருளாதார வளர்ச்சி அடை செய்யக்கூடிய ஒரு அரசியல் கோட்பாடாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிலர் நம்புறாங்க. அதாவது அது எதனாலனா, அதிக அரசியல் உரிமைகள் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தாது. பொருளாதார வளர்ச்சிக்கு ஜனநாயகம் முக்கியம் அல்ல என்பதுதான் முதல் பாடம் என்று ராபர்ட் பரோவின் ஒரு ஆய்வு பண்றாரு. ராபர்ட் பரோ அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கோட்பாட்டாளர், ஒரு பொருளாதார மேதை. ஒரு ஆய்வுல என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் முக்கியமானது அல்ல. எதுக்கு? பொருளாதார வளர்ச்சிக்கு. எதனாலனா, அதே போல அதிக அரசியல் உரிமைகள் கொடுத்திருந்தாலும் அது வளர்ச்சியில எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது. அதனால ஜனநாயகம் என்பது தேவையில்லை பொருளாதார வளர்ச்சிக்கு. இந்த மக்களாட்சி கோட்பாடு இங்க ஒண்ணும் பெருசா பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவது அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காரு. அதான் அவருடைய கான்செப்ட். ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சியை ஒத்துப்போகவில்லைன்றாரு. அவருடைய ஆய்வின் அடிப்படையில. அதே போல நீதிபதி ஜஸ்டிஸ் போஸ்னர் என்ன சொல்றாருன்னா, சர்வாதிகாரம் பெரும்பாலும் ஏழை நாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும். இத்தகைய நாடுகள் எளிமையான பொருளாதாரங்களை கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கான கலாச்சாரம் மற்றும் நிறுவன முன் நிபந்தனைகளையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்றார். அதாவது போஸ்னர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்வாதிகாரத்தையும் ஜனநாயகத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்ல வராங்க. சர்வாதிகாரம் பெரும்பாலும் ஏழை நாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும். இத்தகைய நாடுகளில் பொருளாதாரங்களை கொண்டு இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கு கலாச்சாரம் மற்றும் நிறுவன முன் நிபந்தனைகளையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்றார். சரிங்களா? இப்ப இந்த ஒரு பொருளாதார நிறுவனம், பொருளாதார கலாச்சாரம் என்பது எந்த ஒரு நிபந்தனையும் கொண்டதாக இல்லை, ஜனநாயகத்திற்கான அடிப்படையில் இல்லை. அதனால இது ஒத்துப்போகவில்லை அப்படின்றதுக்கான காரணமாக அவர் சொல்றாரு. அதே போல சர்வாதிகாரம் என்பது ஒரு ஏழை நாடுகளுக்கு பொருந்துவனமாக இருக்கும். ஏன்னா அவன் தான் மக்கள் டிமாண்ட் இருக்கும் ஏழை நாடுன்னு போது. அப்ப அரசு என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டியது இருக்கு. இது மக்களாட்சி நாடா இருந்தா உங்களுக்கு புரட்சி அங்க ஆரம்பிக்கும். உரிமைகள் கோருவாங்க சுதந்திரமாக செயல்படுறதுனால. அதனால சர்வாதிகாரத்தை பத்தி இந்த இடத்துல அவரு சொல்றாங்க. இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியின் உயர்மட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் ஜனநாயகம் அல்லாததை விட ஜனநாயகம் சிறந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொருளாதார வளர்ச்சியினுடைய உயர் மட்டத்துல பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிப்பதில் ஜனநாயகம் சப்போர்ட் பண்ணல, மக்களாட்சி உறுதுணையா இல்லை அப்படின்ற பட்சத்திலையும் அதுக்குண்டான சில வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் அது ஆதரவாகவும் சொல்ல வர்றாரு. இதுதான் இவங்களுடைய கருத்து. இந்த ஜனநாயகம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு பெருசா ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கோ ஊக்குவிப்பதற்கோ சிறப்பானதான ஒரு மாற்றத்தை செய்வதற்கோ இருக்கக்கூடிய ஒரு
கோட்பாடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வராங்க. அடுத்து ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒத்துப்போகின்றன. அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு டெமோக்ரஸி எந்த அளவுலயும் ஒத்து போகல அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒத்து போகின்றதுன்னு சொல்லி இவங்க சில கோட்பாட்டாளர்கள் சொல்ல வராங்க. எதனால அப்படின்னா, இது வந்து சர்வாதிகார ஆட்சியை போல இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் கலாச்சார முன்னேற்றத்திற்கும் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவது மக்களாட்சி. கவனமா பார்க்கணும். கலாச்சார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்த 2க்கு மிக முக்கியமான உரிமைகள், சுதந்திரம், மேம்பாடு அடைவதற்கான கோட்பாடு, கொள்கைகள் எங்க இருக்கும்னா, இந்த ஜனநாயக கொள்கை உள்ள நாடுகள்ல தான் இருக்கும். இந்த ஜனநாயக முறை இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பொருளாதாரம் என்பது வளர்வதற்கு இந்த ஜனநாயக கோட்பாடு, ஜனநாயக விதிமுறைகள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய கோட்பாட்டாளர்கள் சொல்ல வராங்க. அதுதான் ஜனநாயகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இணக்கமானது. 2மே வந்து பொருந்துவனவாக இருக்கின்றது. பொதுவாக சர்வாதிகார ஆட்சியை போல இல்லாம, இப்ப சர்வாதிகார ஆட்சி போன்று இல்லாத கொள்கைகள் இங்க எப்படி இருக்குன்னா, ஜனநாயக பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார முன்னேற்றம். ஜனநாயகம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்றும் கலாச்சார முன்னேற்றத்திற்கும் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பெட்டகமாக இந்த ஜனநாயக முறை என்பது இருக்கு. அது நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொல்றாங்க. இன்னமும் நம்ம மேல் நோக்கி சொல்லணும் அப்படின்னாக்கா, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செய்யக்கூடிய அந்த கொள்கைகள், கோட்பாடுகளை ஜனநாயக ஆட்சியில நிறைய பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பொருளாதார உரிமைகள் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. பொருளாதார அனைவரும் தொழில் தொடங்கலாம், அனைவரும் உற்பத்தி செய்யலாம், அனைவரும் வந்து பொருளாதார வளர்ச்சியினை அவங்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள் மூலமாக அந்த கொள்கை கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம் இந்த ஜனநாயகம் தான். அதனால ஜனநாயகம் இருந்தால் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி எட்ட முடியும். இல்ல ஜனநாயகம் தான் வந்து பொருளாதார வளர்ச்சி எட்டுவதற்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அததான் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த மக்களாட்சி நாடுகளில் மக்களாட்சி கொள்கையினுடைய அடிப்படையில் இது பரந்து விரிந்த கோட்பாடுகளை கொண்டது பொருளாதார ரீதியாக. அதனால பொருளாதார வளர்ச்சியினுடைய பாதைக்கு இது இட்டு செல்கிறது. பொருளாதாரம் வளர்கிறது. சில நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஜனநாயக ஆட்சிகள் இருக்கின்றது அப்படின்றத இந்த ஸ்லைட்ல நம்மளுக்கு சொல்ல வருகிறது. அப்ப பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு துணை நிற்கின்றது ஜனநாயகம். அதே சமயத்துல பொருளாதார வளர்ச்சி தடைப்படுவதற்கு ஜனநாயகம் ஒத்துப்போகவில்லை. இந்த மாதிரியான 2 விதமான கருத்துக்களை அவங்க இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கண்டென்ட்டா பார்க்கக்கூடியது சுதந்திரம் மற்றும் நெறிமுறைகள். இது ஒரு தனி தலைப்பு. சுதந்திரம் மற்றும் நெறிமுறைகள். அதாவது ஒரு பொருளாதாரம் என்பது சுதந்திரமாக செய்யப்படும் பொழுதுதான் உயர்நிலையை அடைய முடியும். பொருளாதாரத்திற்கு என்று அரசு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் அடிப்படையில் சுதந்திரத்தை பெற்று உற்பத்தி செய்யும் போதுதான் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அப்படிப்பட்ட பொருளாதாரம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த சுதந்திரம் மற்றும் நெறிமுறைகள் என்னன்றதுதான் இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னால சுதந்திரம் என்றால் என்ன, சுதந்திரத்தினுடைய பொருள் என்ன? இதுல ஜே.எஸ். மில் என்ற ஒரு அரசியல் விஞ்ஞானி, பொருளாதார நிபுணர் சுதந்திரம் பற்றி அவருடைய பார்வை, அவருடைய கருத்துக்களை என்ன சொல்றாரு? அதே போல என்னென்ன நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது? சுதந்திரத்துக்கு நெறிமுறைக்கும் இடையிலான உறவுகள் என்ன? இதைதான் நாம இதுல பார்க்கிறோம்.
அத பார்க்கறதுக்கு முன்னால சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சுதந்திரம் என்பது பலரால் முதன்மையான அரசியல் மதிப்பாக கருதப்படுகிறது. புரியுதுங்களா? சுதந்திரம் என்றால் ஃப்ரீனஸ். நாம் அடைய வேண்டிய இலக்கை, நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை மன நிம்மதியோடு பிறருடைய ஈடுபாடோ, இல்ல பிறருடைய தடை இல்லாமல் செய்யக்கூடியதற்கு பேர் தான் சுதந்திரம். அந்த கருத்து முதன்மையான கருத்தாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. குறிப்பாக மக்களாட்சி நாடுகள்ல. இதுக்கு வந்து அரசாங்கம் முழுவதுமாக தனிநபரோ, இல்ல மக்கள் கூட்டமோ இந்த சுதந்திரத்திற்கு முன்னுரிமை அளித்து, அடிப்படை உரிமைகளாக கூட இந்திய அரசியலமைப்புலாம் வழங்கப்பட்டுள்ளது நம்மளுக்கு. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளாக கூட வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் டூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுதந்திரம் என்பது என்னன்னா, அதான் ஒரு மனிதனோடு தன் வேலையை இல்ல தனது ஆசை தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிறருக்கு தொந்தரவு இல்லாமலும், பிறரால் தொந்தரவு இல்லாமலும் கொள்வது, அனுபவித்துக் கொள்வது. அந்த ஒரு சலுகைக்கு பேர் தான், அந்த ஒரு உரிமைக்கு பேர் தான் சுதந்திரம். இதுதான் வந்து நாம அந்த கருத்தாக சுதந்திரம் என்ற கருத்துல பார்க்கிறோம். அப்ப இது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு தொழிலை செய்வதற்கு நாம பிறரும் தொந்தரவு வேண்டாம். பிறராலே நம்மளுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் சுதந்திரம். இந்த நிலையை யாரு பாதுகாக்கணும் அப்படின்னா, அரசாங்கம் தான் வந்து பாதுகாக்கணும். இந்த அரசாங்கம் எப்படி பாதுகாக்கும்னா, அதற்கான சட்டதிட்டங்கள், அதற்கான விதிமுறைகள், அதுக்கான நெறிமுறைகளை வைத்து நமக்கு இந்த சுதந்திரம் என்ற ஒரு உணர்வை சிறப்பாக அனுபவிப்பதற்கு பாதுகாவலனாக உள்ளது. அது அது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரம் என்பது. ஏன்னா இது இல்லைன்னா நீங்க வந்து எந்த ஒரு மனிதனுமோ, ஒரு மாநிலமோ, ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. நீங்க வந்து ஃப்ரீனஸ் இல்லனாலே நீங்க உங்களுடைய சொந்த அறிவு, சிந்தனைகள், நீங்க புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற கண்டுபிடிப்புகள், எந்த வளர்ச்சியுமே இருக்காது. ஒரு சாதாரண மனிதன் போல ரொட்டீனான ஒர்க்க பார்த்துட்டே தான் போற மாரி இருக்கும். அப்ப அவனுக்கு சுதந்திரத்த குடுத்து பார்க்கும்போது தான், அவனுடைய அறிவியல் வளர்ச்சி, அவனுடைய அறிவு வளர்ச்சியை பயன்படுத்தி அறிவியல் வளர்ச்சியை உருவாக்குவான். அவனுடைய புது புது சிந்தனைகள், கோட்பாடுகள் அவனுக்கு வெளில வரும். அப்ப இது வந்து மனிதனா இருக்கலாம், ஒரு பொருளாதார கொள்கையா இருக்கலாம், ஒரு கலாச்சாரமா இருக்கலாம். சுதந்திரம் என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இன்றியமையாத தேவை. இதத்தான் வந்து நாம் இதுல சொல்லப்படுறோம். இந்த சுதந்திரம் என்ற சொல் அப்படின்றது என்னன்னா, இதற்கான பெயர் காரணம் என்னன்னா, ஒரு லத்தீன் வார்த்தை லிபர்ட்டி அப்படின்னு பின்னால வந்துச்சு. இப்ப லிபர் என்று சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த சுதந்திரம் என்ற சொல். இதுக்குன்னோட மீனிங் என்னன்னா, கட்டுப்பாடுகள் இல்லாதது. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாதது. இந்த அர்த்தத்தில் சுதந்திரம் என்பது வெளிப்புற கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமல் ஒவ்வொருவருக்கும் தனது விருப்பத்தை பயன்படுத்த உரிமை உண்டு. அதாவது வெளிப்புற கட்டுப்பாடுனா, வெளியிலிருந்து யாரும் நம்மள கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுதந்திரமான ஒரு சலுகை தான் வந்து சுதந்திரம்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதனுடைய மீனிங் தான் அது. இது வந்து லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த அந்த லிபர்ன்ற வார்த்தையிலிருந்து வந்து லிபர்ட்டின்னு ஆங்கிலத்தில் உருவாகி, அது தமிழ்ல நாம சுதந்திரம், ஃப்ரீனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த மாரி சுதந்திரத்தை பார்த்த பின்னால, இவரு ஜிடிஹெச் கோல் அப்படின்ற ஒரு அரசியல் விஞ்ஞானி, ஒரு தத்துவ விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, சுதந்திரம் என்ற கருத்தை எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஆளுமைக்கு வெளிப்புற தடைகள் இல்லாமல் வெளிப்படுத்தும் தனிநபரின் சுதந்திரம் என்று சரியாக விளக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னன்றத பார்ப்போம். ஆளுமை, பெர்சனாலிட்டி இல்ல. கவர்னன்ஸ், ஒரு நிர்வாகத்திற்கு. எந்த ஒரு வெளிநபரும் தடையில்லாமல் அந்த தனி மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரத்துக்கு பேர் தான் சுதந்திரம் அப்படின்றார். அதாவது ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கு பிறருடைய தடை இருத்தல் கூடாது. இதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஜிடிஹெச் கோல் என்று சொல்லக்கூடிய அரசியல் விஞ்ஞானி சொல்றார். இப்ப நம்ம இந்த சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சினிமாவிலாம் வந்து நம்ம அதை சென்சார் பண்றாங்கன்னா, தடை செய்றாங்க, தணிக்கை செய்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம அரசியல் டேர்மா என்னன்னு பார்க்கலாம்னா, நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். நெறிமுறைன்னா விதிமுறைகள், கோட்பாடுகள், அந்த தடைகள். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது
அரசாங்கம் எதை வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு விதிக்கப்பட்டுள்ள அந்த சென்சார் அதான் தணிக்கை, தடை அத தான் வந்து நம்ம நெறிமுறைகளாக இங்க பார்க்கிறோம். அதுக்கான மீனிங் என்ன அப்டின்னாக்கா, அதுல பாருங்க. அதிலேயே ஒரு அறிவொளியற்ற மற்றும் மிகவும் அடக்குமுறை யுகத்தினுடைய நினைவு சின்னமாக கருதப்படுகிறது இந்த நெறிமுறை என்பது. சமூகத்தில பரப்பப்படக்கூடிய கருத்துக்கள், பொது தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றை அடக்குதல் அல்லது கட்டுப்படுத்துதல். இதுதான் தணிக்கை. அதுதான் வந்து இப்ப நம்ம ஒரு சினிமாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அங்க வந்து சில விஷயங்கள் வந்து சமூகத்திற்கு பாதிப்பாகவோ, இல்ல அரசாங்கத்திற்கு எதிராகவோ இருந்துச்சுன்னா, அதை தான் தடை செய்வாங்க. அது மாதிரியாக இது பொதுவான நெறிமுறை சென்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, இந்த அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பரப்பப்படுகின்ற கருத்துக்கள் தவறுதலாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வகுக்கப்பட்டுள்ளதுக்கு பேர் தான் இந்த நெறிமுறைகள் என்பது. இப்ப இந்த சுதந்திரத்துக்கும் நெறிமுறைக்கும் இடையிலான உறவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சுதந்திர சமூகம், ஒரு இந்தியா போன்ற ஒரு சுதந்திரமான டெமோக்ரசி ஜனநாயக நாடுகள்ல, அ பல்வேறு குழுக்களிடையே உள்ள தொடர்பு, தகவல்களுடைய பரிமாற்றம், தொடர்ச்சியான விவாதம் மற்றும் விமர்சனங்கள், இப்படி இதை பொறுத்து இந்த உறவுகள், இந்த சுதந்திரத்திற்கும், இந்த தணிக்கைக்கும் இடையே உள்ளது. எதனுடைய அடிப்படையில்னா, அ ஒரு சுதந்திர சமூகத்தினுடைய இருப்பு, பல்வேறு குழுக்கள் இடையே உள்ள தொடர்பு, அ தகவல்களுடைய பரிமாற்றம் மற்றும் தொடர்ச்சியான விவாதம், விமர்சனங்கள், விமர்சிக்கப்படும் இடம் ஆகியவற்றை பொறுத்தது. ஏன்னா, அது அறிவின் அடிவானத்தை விரிவுபடுத்துவதாகவும், இருக்கும் உண்மையை மீண்டும் கண்டுபிடிக்கவும் அனுமதிக்கிறது. அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கைய ஒரு தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க. சுதந்திரம் முழுமையாக ஒரு மனிதன்ட்ட இருந்தா, அது டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிவிடும். ஒரு ஒரு தொழிலாளர் தொழிலாளராவே இருப்பான். ஓனராக மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முதலாளித்துவ ஆட்சி மாரி ஆயிரும். அப்ப ஒரு சுதந்திரம் குடுக்கக்கூடிய இடங்கள்ல சில நெறிமுறைகளும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறதோ, சலுகைகள் அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி அது பிறருக்கு தொந்தரவு இல்லாமல், பிறருடைய உரிமையை பாதுகாக்க பிளவுபடுத்தாமல், பாதிக்காமல் இருக்கும் மாரியான நிலையைத்தான் நாம இந்த நெறிமுறை என்ற கான்செப்ட்ல பார்ப்போம். இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து இதுதான். ஒரு ஜனநாயகத்துல வந்து சுதந்திரமான பேச்சு, வெளி கருத்து வெளிப்பாடு, இது போன்ற செயல்பாடுகள்ல வந்து சுதந்திரம் இருப்பதனால சாத்தியமாகுமே. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை வழங்க குடிமக்கள் ஒப்புதல் இன்றியமையாது. அதாவது சுதந்திரம் என்பது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல கருத்து வெளிப்படுவதற்கோ, ஒரு செயலை செய்வதற்காகவோ சி சு சாத்தியமாக கருதலாம். ஆனா அதே நேரத்துல அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா, அது சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை யார் இடத்திலிருந்து வழங்கணும்னா, மக்களுடைய ஒப்புதல் பெற்றிருக்கணும். மக்களுடைய ஒப்புதல் மீன்ஸ்னா, மக்களை பாதிக்காத சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மக்களை பாதிக்காத கருத்துக்களை சமூகத்தில் செயல்படுத்த வேண்டும். மக்கள் வந்து அவமானப்படக்கூடிய மாரியோ, மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மாரியோ, மக்கள் கடினமாக கஷ்டப்படக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகள் போன்ற சட்டதிட்டங்கள் உருவாகுற நிலை வரும்போது, அதை நாம நீதித்துறை மூலமாக நீதி புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை மக்களாட்சி ஜனநாயக நாடுகள் பெற்றுள்ளது. அப்ப அததான் வந்து இந்த ஜனநாயகத்துல சுதந்திரம் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டுள்ளதோ, அது மாரி சில சட்டதிட்டங்களும், நிபந்தனைகளும் அது பொதுமக்களா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும் 2க்குமே சில நெறிமுறைகள், அதாவது தணிக்கைகள்ன்றது மாரி குடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ராஜ் நரேன் என்பவருக்கு எதிரான ஒரு கேஸ். இந்த வாதத்தினுடைய பார்க்கும்போது, ஒரு வழக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில 1976ல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து அடித்தளமா அமைஞ்சிருக்கு. தகவல் உரிமை, அறியும் உரிமை என்பது பிரிவு 19(1)ன் கீழ் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதியாகும். உதாரணத்துக்கு, தகவல் உரிமை சட்டம் நமக்கு இருக்கு. இந்த சட்டம் வந்து நமக்கு அரசாங்கம் வழங்கிய ஒரு சலுகை, ஒரு சுதந்திரம். இது எடுத்துக்காட்டாக நமது அடிப்படை உரிமைக்கு நாம சொல்லலாம். அடிப்படை உரிமையினுடைய ஒரு பகுதி தான் அது. இருந்தாலும் சுதந்திரம் என்பதற்கு இது முக்கியமான
ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த இந்த வழக்கினுடைய அடிப்படையில இந்த தகவல் உரிமை சட்டம் என்பது நமக்கு வழங்கப்பட்டது. அப்ப இது ஒரு முக்கியமான டூலாக இருக்கு. நம்ம எதுக்காகன்னா, அந்த அரசியல் அமைப்புல வழங்கப்படுகின்ற சுதந்திரத்திற்கும், நெறிமுறை கோட்பாட்டிற்கும் எவ்வாறு தொடர்பு இணையப்பட்டுள்ளது என்பதை பத்தி. அப்ப இது எல்லாம் இந்த அரசியல் கோட்பாட்டினுடைய விவாதங்கள்ன்ற தலைப்புல நாம பார்த்துக்கிட்டது. அதாவது ஒரு அரசியல் மாற்றங்கள் என்பது எதன் அடிப்படையில் உருவாகும் என்றால், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலும், அரசியல் கோட்பாடுகளினுடைய அடிப்படையிலும் தான் மாறும். அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும்? எவ்வாறு ஒன்றொன்று தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றி தான் இந்த விவாதம். அதாவது ஜனநாயக முறை ஒரு மிகப்பெரிய அரசியல் முறை, அரசாங்க வகை. அந்த அரசாங்க வகையில இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி சிறப்பானதாக உள்ளதா? அந்த மக்களாட்சி நாட்டுல பொருளாதார வளர்ச்சி எட்டப்படுகிறதா? இந்த கொள்கை பொருளாதாரத்திற்கு பொருந்துவனதாக உள்ளதா? அது ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள், அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு ஜனநாயகம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக கருதப்படுகிறார்கள். ஜனநாயக நாட்டில் மட்டுமே மிகச்சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் தங்களுடைய கோட்பாடுகளில் ஒரு மக்களாட்சி நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி என்பதை நாம் எதிர்பார்க்கின்ற மாரி ஒரு நிலையை அடைய முடியாது. அது அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய நலன் அடிப்படையில் இருப்பதனால, பொதுவானதாக இருப்பதனால பொருளாதார வளர்ச்சி அந்த அளவிற்கு முன்னேற்றம் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வாதமாக சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு அரசியல் அறிவியல் துறை சார்ந்த மாணவர் என்ற அடிப்படையிலும், ஒரு மக்களாட்சி சமூக பிரஜை குடிமக்கள், ஒரு மக்களாட்சி ஜனநாயக நாட்டுல வாழக்கூடிய ஒரு குடிமக்கள் ஆகிய ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் நாம பார்க்கும்போது, ஒரு சமதர்ம பொருளாதார, சமதர்ம சுதந்திரம், சமதர்ம கலாச்சாரம், சமதர்ம உரிமைகள், சமதர்ம கல்வி, இவையெல்லாம் எப்போ வரும்னாக்கா, இந்த மாதிரியான ஜனநாயக நாடுகள்ல மட்டும்தான் அத எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மக்களுக்கான ஆட்சி இது. மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன பொருளாதார தேவையோ, என்ன அரசியல் தேவையோ, என்ன சமூக தேவையோ, இதை செய்து கொடுப்பதற்காக இருக்கக்கூடியது அந்த ஜனநாயக அரசாங்க முறை. அப்ப நாம இதுல மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அறிவுறுத்த வேண்டியது, ஜனநாயக முறை இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி சிறந்ததாக இருக்கும். ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாக உள்ளது. ஜனநாயகம் பொருளாதார வளர்ச்சி தூண்டுபவையாக உள்ளது. இந்த மாதிரியான கோட்பாடுகளைத்தான் நாம் ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையிலும், அரசியல் அறிவியல் மாணவர் என்ற அடிப்படையிலும் இந்த விஷயங்கள நாம பகிர்ந்துகிட்டு இந்த வகுப்புகள்ல நாம பேசி வருகிறோம். இப்ப இருக்கிற அரசியல் முறைகளிலே முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த ஜனநாயக முறை. இந்த ஜனநாயக முறை என்பது குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால குறிப்பா தமிழகத்திலேயே இருந்திருக்கு. அது நம்ம வரலாறுகள் எடுத்து படிக்கும்போது பார்த்தோம்னா, பண்டமாற்று முறை, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக குட ஓலை முறை, சமூக கலாச்சார ரீதியாக அந்த இறை வழிபாடு, இப்படி பல்வேறு விஷயங்கள நம்மளுக்கு புராணங்கள், இதிகாசங்கள், திருக்குறள்லயே நாம படிக்கிறோம். குறிப்பா அந்த குட ஓலை முறை என்பதை பத்தி நாம சொல்லணும்னா, அந்த மக்களாட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த ஊருக்கு தேவையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும்போது, யாரை தேர்ந்தெடுப்பது? என்ன மெரிட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குடவோலை முறையில இருந்த அந்த சிஸ்டத்த அறிமுகப்படுத்துறாங்க. என்ன கிரைட்டீரியா அவங்களுக்குன்னா, ஒரு மக்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர், 3 பேர தேர்வு செய்து, ஒரு சீட்டில் எழுதி, ஒரு குடத்தினில் வைத்து, அந்த குடத்தில் உள்ள அந்த பெயரை யாரோ ஒருத்தரை ஒரு நபரை வைத்து எடுக்கும்போது, அந்த ஒரு நபர் தேர்வு செய்யப்படுகிறார். அது யாருக்கும் பாதகம் இல்லாமல்
ஒரு பொதுவான ஒரு தேர்வு நிலையாக உள்ளது. இந்த மாதிரியான பல்வேறு சிறப்பு இருக்கு இந்த தமிழகம் வரலாறு கூறுகிறது. ஆகவே இப்ப அரசியல் கோட்பாட்டில் விவாதங்கள்ன்ற அடிப்படையில் மக்களாட்சி முறை உள்ள நாட்டில் பொருளாதார வளர்ச்சி விரைவில் அடையும். அதற்கான உரிமைகள், சுதந்திரங்கள் அங்கு வழங்கப்பட்டுள்ளன என்று கூறி, நாம் இந்த வகுப்பினை இன்று முடித்துக் கொள்ளலாம். வணக்கம்.